முக்கிய செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க உத்தராகண்ட் அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய இரவு பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து மருத்துவமனைகளிலும் ஐசியூக்கள், வெண்டிலேட்டர்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தராகண்ட் அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். உத்தராகண்ட் அரசு பிறப்பித்துள்ள உத்தரவுகள் என்ன, விவரங்கள்? நாட்டின் எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக இந்த இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களும் கூட தொடர்ச்சியான இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் உத்தரகாண்ட் மாநிலம் தன்னுடைய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தல் பிறப்பித்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த தாக்குதல் அதிகரிக்கும் பொழுது ராணுவத்திற்கும் இடையிலான நேரடி யுத்தமாக மாறும் பொழுது ராணுவ வீரர்கள் காயம்படக்கூடும். உடனுக்குடன் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்திய அரசு மாநில அரசுகள் வாயிலாக எடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் உத்தரகாண்ட் அரசு தற்பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், வெண்டிலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செயற்கை சுவாச கருவிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தரவினை உத்தரகாண்ட் மாநிலத்து அரசு பிறப்பித்திருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளிலே அந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய குறியீடுகள் எல்லாம் இடப்பட்டிருந்தன. மருத்துவமனை இது, இங்கு எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது என்று அறிவிக்கக்கூடிய விதமாக அந்த செஞ்சிலுவை குறியீடுகளை பயன்படுத்தி இருந்தன. அதுபோன்ற சூழ்நிலையில் தான் அனைத்து மருத்துவமனைகளுமே மாநில அரசு வழங்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் நேற்று பாகிஸ்தான் ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய விதமாக ஏவுகணைகளை வீசியிருந்தது. அந்த அனைத்து ஏவுகணைகளும் வானிலேயே தாக்கி அழிக்கப்பட்டு விட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நகரங்களை இலக்கு வைத்து பாகிஸ்தான் பகல் நேர தாக்குதலை மேற்கொள்ளக்கூடுமோ என்கின்ற ஒரு உளவுத்துறை தகவல் அடிப்படையிலே உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.